அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திமுக கட்டமைப்பை புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என மாவட்ட செயலாளர்களுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தி இருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், என்ன அறிவுறுத்தல்கள் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது? முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது கலைஞர் அரங்கத்தில் நடைபெறக்கூடிய மாவட்ட செயலர் கூட்டத்தில் பேசி வருகிறார். இந்த கூட்டத்தில் நம்முடைய பலமே நம்முடைய கழகம் கட்டுமானம் தான் என்றும் இத்தகைய நிர்வாக கட்டமைப்பு எந்த கட்சிக்கும் கிடையாது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அந்த கட்டமைப்பை காலந்தோறும் புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் பேசியிருக்கிறார். குறிப்பாக அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறக்கூடிய நிலையில கட்சியை அடுத்த கட்டமாக நிர்வாக ரீதியாக புதுப்பிக்கக்கூடிய பணிகள்ல திமுக தலைமை ஈடுபட்டு வருகிறது. குறிப்பாக மாவட்டங்களை பிரிப்பது, சில மாவட்டங்களை நிர்வாக ரீதியாக மாற்றுவது, அதே போல ஒன்றியங்களை பிரிப்பது உள்ளிட்ட பல்வேறு பணிகளை திமுக நிர்வாக ரீதியாக செய்து வரக்கூடிய நிலையிலும் அதே போல அணிகளுடைய எண்ணிக்கைகளும் உயர்த்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது முதலமைச்சர் இது குறித்தெல்லாம் இந்த கூட்டத்தில் பேசி வருகிறார். ஏற்கனவே ஜூன் 1 மதுரையில பொதுக்குழு கூட்டம் நடைபெற இருப்பதாக இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டு தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகும் வகையில கட்சியை புதுப்பிக்கக்கூடிய பணி குறித்து முதலமைச்சர் மாவட்ட செயலாளரிடம் பேசி வருகிறார். விவரங்களுக்கு நன்றி கோகுல்.